ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ தான் புத்தாண்டு 2026 முடிந்து இருக்கு இல்லையா? இந்த ஆண்டு நமக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். சரி, நம்பிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா? இந்த உலகமே நம்பிக்கையில் தான் இயங்குகிறது. நம்பிக்கை இருந்ததால் தான் தோனி ஒரு சிறந்த வீரராகவும், நம்பிக்கை இருந்ததால் தான் சச்சின் ஒரு சிறந்த வீரராகவும், அனில் அம்பானி உலகின் பணக்காரராகவும் ஆக முடிந்தது. இன்னும் நம்பிக்கை பலரையும் உருவாக்கியுள்ளது. எனவே நம்பிக்கை என்பது நமக்கு ஒரு பெரிய இலக்கு, ஒரு பெரிய பொக்கிஷம். நமது நம்பிக்கை உறுதியாக இருந்து நாம் வேலை செய்தால் நாம் தவறாமல் வெற்றி பெறுவோம் என்று பல உதாரணங்கள் இருக்கின்றன. அதை பின்பற்றி தான் நானும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கும் இந்த சேனலை உருவாக்கினேன். அதை நான் நம்பிக்கையுடன் தொடங்க விரும்புகிறேன். சரி, இப்போ முதல் டாப்பிக்கே நம்பிக்கை தான். நம்பிக்கை பற்றி ஒரு சிறிய கதை நான் படித்தேன். அதை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பெண் பால் வியாபாரம் செய்து வந்தாள். தன் கிராமத்திலும் அருகில் உள்ள கிராமங்களிலும் சென்று பால் விற்று வந்தாள். அந்த பணத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழித்து வந்தாள். அந்த கிராமம் ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பூசாரி, கோவில் பூசாரி, அவளிடம் தனக்கும் பால் வழங்குமாறு கேட்டார். அந்த பெண்ணும் தினமும் பூசாரிக்கு பால் கொடுத்து வந்தாள். ஒரு நாள் அவள் தாமதமாக வந்தால் பூசாரி கோபமடைந்து தாமதத்திற்கான காரணத்தை கேட்டார். கனமழை காரணமாக சரியான நேரத்தில் வர முடியவில்லை என்று அவள் பதில் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட பூசாரி, உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் இது நடந்திருக்காது என்று சொன்னார். அவளும் அதை ஏற்றுக்கொண்டு திரும்பி சென்றாள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு கனமழை பெய்தது. காற்றுடன் கனமழை பெய்தது. யாரும் வீட்டை விட்டு வெளியே வர இயலாத நிலைமை. ஆனால் அந்த பெண் பூசாரிக்கு சரியான நேரத்தில் பாலை கொண்டு வந்து கொடுத்தாள். பூசாரி அதிர்ச்சி அடைந்து, இந்த வேகமான காற்று மழை இருந்தும் நீ சரியான நேரத்தில் பால் கொண்டு வர எப்படி முடிந்தது என்று கேட்டார். அதற்கு அவள், பூசாரி அவர்களே, நீங்கள் சொன்னது போல் நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தேன், அதனால் சரியான நேரத்தில் வந்துவிட்டேன் என்று சொன்னாள். பூசாரியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி சரியான நேரத்தில் வந்தாய் என்பதை காட்டும்படி கேட்டார். அந்த பெண் கூறினாள், வாங்க பூசாரி போலாம். இருவரும் ஆற்றங்கரைக்கு சென்றனர். கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட அந்த பெண் ஆற்றில் காலை வைத்து நடக்கத் தொடங்கினாள். ஆனால் நாவில் மட்டும் நம்பிக்கை வைத்து இதயத்தில் நம்பிக்கை இல்லாத அந்த பூசாரி ஆற்றில் காலை வைத்ததும் ஆற்றில் விழுந்து விட்டான். அந்த பெண் பூசாரியை காப்பாற்ற உதவினாள். இந்த கதை நாம் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து நமது வேலையை செய்தால் வாழ்க்கை வெற்றி பெறுவோம் என்பதை காட்டுகிறது. அனைவரும் கதையை ரசிப்பீர்கள் என்றும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வீர்கள் என்றும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த சேனலில் ஊக்கமூட்டும் செய்திகள், வேடிக்கை, பொழுதுபோக்கு மற்றும் உண்மை கதைகள் மற்றும் செய்திகள் இடம்பெறும். ஏதேனும் உங்கள் கருத்துகள் இருந்தால் தெரிவிக்கும். அப்போதுதான் இந்த சேனலை ஒரு உண்மையான சேனலாக கருதி பொதுமக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நான் மாற்றங்களை செய்வேன். நன்றி, வணக்கம்.